Hi, welcome to I Am Glad the Fit Dad. Going to be இது day 1 of 65 days Hard to Fit challenge. அப்புறம் என்ன கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், தட்டி விடுங்க. பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி விடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பார்த்துட்டு ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. அப்புறம் என்ன ஸ்டார்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி day 1 என்ன நினச்சிங்க? வெறித்தனமாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும், ஃபுல் எனர்ஜி, ஃபுல் ஹெவி ஒர்க் அவுட்டாக பண்ணலான்னு அப்படி தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் நடந்தது என்ன? உடம்பு வலி, மசில் பெயின், ஹெட்டேக்கு, பேக் பெயின், டயர்ட், இதுதான் நடந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா, மேக்னா வளர்ந்த வலியை விட ஜிம் போய் வரக்கூடிய வலி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடலை, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் எழும்பினோடனே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, ஒரு லிட்டர் கணக்கெலாம் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் அந்த அளவுக்கு. நம்ம இந்த மெஷர்மெண்ட்டு 100 கிராம்ஸு, இந்த அந்த மாதிரி 50 கிராம்ஸில் இது எடுத்தோம் அதை எடுத்தோம் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த பண்ண போகிறோம். ஸோ அதனால் இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கு இருக்கும். அதில் தண்ணி குடிச்சிட்டு காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஹெவி ஒர்க் அவுட் அப்படிலாம் இல்லைங்க, நார்மல் ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆச்சு, அவ்வளோதானே தவிர ஒரு நார்மல் ஒர்க் அவுட், ஒரு கொஞ்சம் 3-4 செட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் தான். அதை முடிச்சுட்டு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு வித் இங்கே வந்து சத்துன்னு ஒரு ஐட்டம் கிடைக்கும், சத்து பவுடர். அது வந்து இந்த பொரிக்கடலையில் வறுத்த பொடிக்கடலை பவுடர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேர் சத்துனால சத்தாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரிங்க் குடித்தாலே நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஒரு சத்து ட்ரிங்க், அதில் சில மேஜிக் மசாலாஸ் அது போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸ் போயிட்டு லஞ்சுக்கு வந்து லஞ்ச் ஒரு நல்ல லஞ்சையும் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒர்க் போயாச்சு. போயிட்டு வந்து ஈவினிங்கில் சரி ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர், அது பயங்கரமாக இருக்கும் வித்தவுட் சுகர் குடிக்கிறது. ஓகே, அதையும் குடிச்சிட்டு ஜாகிங் போகலாம், இல்லை ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வெளியே போனேன். நல்ல மழை, இங்கே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ வெளியில் வாசலில் உட்காந்து இப்படி ரோடு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். பயங்கர ஷாக், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க ஜாகிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஹாப்பி. பட் 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று மோட்டிவேஷன், இன்னொன்று பாடி ஷேமிங். இந்த மோட்டிவேஷன் இஸ் குட், ஆனால் இந்த பாடி ஷேமிங் இஸ் நாட் குட். ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணிடுறோம். ஒருத்தங்களை பார்க்கும்போது கொஞ்சம் உண்டான அந்த அந்த குண்டு பையன், அந்த குண்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனே அப்படி தான் வச்சுருக்கோம், கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னாலே. ஸோ இந்த பாடி ஷேமிங் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு தெரிய வரும்போது. நானும் அந்த வலியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். பாடி ஷேமிங் நல்லதில்லை, நானும் யூஸ் பண்ண மாட்டேன், நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அந்த பொண்ணை பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஆயாச்சு. ஆயினோடனே சரி ஒரு வாக்கிங் போய்ட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா காலையில் பண்ண ஒர்க் அவுட்லேயே நல்ல மசில் பெயின். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டை அந்த வாக்கிங்கை முடிச்சுட்டு வந்து வந்துட்டு ஈவினிங்கில்
அப்புறம் இந்த பாடி ஷேமிங்காக நான் இந்த உடம்பு குறைக்கணும் அப்படின்னு யோசிக்கல. என் ஃபேமிலிக்காக, என் பிள்ளைக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் அதுக்காக இல்லை. நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். இந்த பாடி மாஸ் இன்டெக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா ரெகுலர் வீடியோஸ் வரும்போது அப்டேட்ஸு ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். இன்றைக்கி பெரிய விஷயங்கள் பார்க்க வேண்டாம். என் உடம்பை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா சாப்பிட்டேன்னா டக்குன்னு வெயிட் போட்டுரும். கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு வந்தேன்னா, ஒரு 1 வீக் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா உடம்பு டக்குன்னு குறைஞ்சிரும். ஸோ இது ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு ஆளோட உடம்பு வாக்கு. சிலவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் லீனாகவே இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் ஆனால் நான் நல்ல வெயிட் போட்டுகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பாடி அமைப்பு. இது ஸ்போர்ட்ஸ்லேருந்து பாடி பில்டிங்லேருந்து இது வந்து பெரிய பெரிய காரியங்கள், ஜெனட்டிக்கலி விஷயங்கள் வரைக்கும், சயின்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஸோ அது நம்ம தொட வேண்டாம். நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், நியூட்ரிஷன்ஸ், கேலரிஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், டெஃபிசிட்டில் இருந்தால் எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை டே பை டே பார்ப்போம். இன்றைக்கி டே 1னால ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். என்னோடய பிஎம்ஐ, பாடி மாஸ் இன்டெக்ஸ், அப்புறம் என்னோடய கேலரி இன்டேக் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கொடுக்குறேன். அப்புறம் என்னோடய டயட், நான் என்னென்ன இன்றைக்கி எடுத்தேன் அப்படிங்கிறதும் ஒர்க் அவுட்ஸும் இது பின்னாலே வரும். நீங்கள் அதை பார்த்து யூ கேன் ப்ராக்டிஸ் இட். வேறு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ until then, I'm signing out from this is glad to meet you.